Issue of shares for non-cash consideration. பணத்திற்காக பங்குகளை வெளியிடாமல் வேறு சில காரணங்களுக்காக பங்குகளை நாம் வெளியிடுகிறோம். ஸோ இதில் மொத்தம் 6 வகை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரெண்டாவது வகை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் அசட்ஸ் ஃபார் ஹையர் வேல்யூ. ஸோ பிஸ்னஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வியாபாரத்தை 12 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறோம். அதுதான் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் அசட்ஸ் ஃபார் ஹையர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Siva Enterprises sold its business assets worth rupees 24 lakhs and liabilities rupees 1 lakh to Sankar Limited Company for rupees 25 lakhs. Sankar Limited Company decided to settle the cost of business purchase through issue of adequate equity shares at par rupees 100 each. Calculate the number of equity shares to be issued. Past journal entries regarding to the issue of equity shares and prepare balance sheet in the books of Sankar Limited Company after issue of shares. ஸோ இந்த கொஸ்டினில் சிவா என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸை வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்ச ரூபா இருக்குது. பிஸ்னஸ் லைபிலிட்டிஸ் எவ்வளோ ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இதை வந்து சங்கர் லிமிடெட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. சங்கர் லிமிடெட் கம்பெனி இந்த வியாபாரத்தை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா கொடுத்து இந்த வியாபாரத்தை வாங்குறாரு. இப்போ பிஸ்னஸ் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம், பிஸ்னஸ் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம். இப்போ 24 லட்சத்தில் 1 லட்சம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 23 லட்சம் தான் வருது. பிஸ்னஸோடைய வேல்யூவே வந்து 23 லேக்ஸ். ஆனால் சங்கர் லிமிடெட் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 25 லேக்ஸ், அதாவது 2 லட்ச ரூபா அதிகமான விலை கொடுத்து வாங்குறாரு. ஸோ சங்கர் லிமிடெட் இந்த பிஸ்னஸை வாங்கிட்டு இந்த பிஸ்னஸ்க்குரிய பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணோம் இல்லையா, பணமாக செட்டில்மெண்ட் பண்ணாமல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணுறாரு. ஒரு ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா. ஸோ பாரில் தான் வெளியிடுறாரு. ஸோ இதில் இந்த ஷேருக்குரிய இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ ரூபா அப்படின்னா 100 ருபீஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கணக்கிட சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க, அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. யாருடைய புக்ஸில் அப்படின்னா இந்த புக்ஸ் ஆஃப் சங்கர் லிமிடெட் கம்பெனி அப்படின்றாங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு ஈக்குவல் டு த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர். ஸோ காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ ரூபா அப்படின்னா 25 லேக்ஸ். இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர் எவ்வளோ ரூபா அப்படின்னா rupees 100. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஈக்குவல் டு rupees 25 லேக்ஸ் டிவைடட் பை rupees 100 அப்படின்னு போடும்போது நமக்கு 25,000 ஷேர்ஸ் கிடைக்குது. அதாவது சங்கர் லிமிடெட் கம்பெனி சிவா என்டர்பிரைசஸ்க்கு மொத்தம் 25,000 ஷேர்ஸ் கொடுத்து அந்த பிஸ்னஸை வாங்குறாரு. ஒரு ஷேருடைய விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபா. இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணணும் அதுக்கான ஃபார்மட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார்மட் பார்க்கலாம். ஸோ ஜேர்னல் ஆஃப் அப்படின்னு போட்டுறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ்குள்ளார அசட்ஸ் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அசட்ஸ் உள்ளே வர்றதுனால சன்ட்ரி அசட்ஸ் நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அசட்ஸ் உள்ளே வரும்போது டெபிட் பண்ணோம் இல்லையா, அதேமாரி லைபிலிட்டிஸ் உள்ளே வரும்போது கிரெடிட் பண்ணோம். அதனால் டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் பண்ணிடுறோம். இந்த அசட்ஸும் லைபிலிட்டிஸும் நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா வெண்டார் கொடுக்குறாரு. ஸோ வெண்டாருங்கிறது விற்பனையாளர், அவர் தான் கிவ்வர். ஸோ கான்செப்ட் படி கிரெடிட் தி கிவ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்டாரை நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வெண்டார் தான் இந்த பிஸ்னஸ் நமக்கு கொடுக்குறாரு, வெண்டார் தான் கிவ்வர், அதனால் அவர் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து வாங்குறோமோ அதை நம்ம வந்து குட்வில் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம பதிவு பண்ணணும். சரிங்களா?
ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு. அடுத்தது நம்ம வியாபாரத்தை வாங்கிட்டோம். அடுத்து செல்லருக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், பணம் திருப்பி கொடுக்கணும். ஆனால் இங்கே பணம் கொடுக்காம என்ன செய்கிறோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்குறோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸை யார் வாங்கிக்கிறாங்கன்னா வெண்டார் வாங்கிக்கிறாங்க. வெண்டார் தான் ரிசீவர். ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கறது மூலமாக நமக்கு புதுசாக ஒரு லைபிலிட்டி உருவாகுது. அதனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை நம்ம கிரெடிட் பண்ணுறோம் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெய்டு த்ரூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஜேர்னலுக்குரிய ஃபார்மேட் பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சன்ட்ரி அசெட்ஸ் உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற கான்செப்ட் படி சன்ட்ரி அசெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா 24 lakhs அப்படின்னு போட்டுடுறோம். அடுத்து லைபிலிட்டிஸ் உள்ள வருது. ஸோ 2 லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு 1 lakh கிரெடிட் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்து இந்த சன்ட்ரி அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் யார் நமக்கு கொடுக்குறா, சிவா என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிவா என்டர்பிரைசஸ் தான் நமக்கு கிவர். ஸோ டு சிவா என்டர்பிரைசஸ் கிரெடிட் தி கிவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி சிவா என்டர்பிரைசஸை நம்ம போட்டுறோம். இந்த வியாபாரத்தை நம்ம எவ்வளோ ரூபாய் விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா 25 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறோம். சரிங்களா? அதனால் டு சிவா என்டர்பிரைசஸ் 25 lakhs அப்படின்னு போட்டுறோம். இப்போ கிரெடிட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 26 lakhs இருக்குது, டெபிட் சைடில் 24 lakhs தான் இருக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வியாபாரத்தை நம்ம 2 லட்ச ரூபா கூடுதல் விலைக்கு வாங்கியிருக்கோம், அதிக விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம எங்கே கொண்டு வருவோம் அப்படின்னா குட்வில் அக்கௌண்ட்டில் கொண்டு வருவோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெட்டா 2 lakhs. இந்த 2 lakhs தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேலன்சிங் ஃபிகர், அதிக விலைக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. ஸோ நரேஷன் வந்து பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம 25 லட்ச ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ணோம். செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸ் யார் வாங்கிக்கிறாங்கன்னா சிவா என்டர்பிரைசஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ சிவா என்டர்பிரைசஸ் தான் இங்கே வந்து ரிசீவர். ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி சிவா என்டர்பிரைசஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெட்டார் பண்ணுறோம் 25 lakhs. ஸோ சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு புதுசாக ஒரு லைபிலிட்டி உருவாகுது டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ என்னைக்காக இருந்தாலும் நம்ம சிவா என்டர்பிரைசஸ்க்கு இந்த ஈக்விட்டி ஷேருக்குரிய அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த லைபிலிட்டி உருவாயிருக்கு. சரிங்களா? ஸோ நரேஷன் வந்து பீயிங் 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு அட் ₹100 டு செட்டில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சங்கர் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March. அவங்க என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயர் அந்த இடத்துல போட்டுருங்க. சரிங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சைட்ஸ் இருக்கும். ஒன்று லைபிலிட்டி சைடு, இன்னொன்று அசெட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடு போகிறோம். லைபிலிட்டி சைடுக்கு வந்து ஹெட்டிங் கொடுங்க, ஈக்விட்டிஸ் அண்டு லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சிவா என்டர்பிரைசஸ்க்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷேர்ஸை வந்து எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டு அது கீழே கொண்டு வரணும். ஷேர் கேபிட்டல் 25 lakhs. அடுத்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே நமக்கு கூடவே பர்ச்சேஸ் பண்ணும் போதே ஒரு லைபிலிட்டி உள்ளே வந்துச்சு இல்லைங்களா, அதை நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு போட்டு 1 lakh அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் 2 தான். இதுக்கு மேலே வேறு எந்த லைபிலிட்டிஸும் இல்லாதனால நம்ம லைபிலிட்டிஸை வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ லைபிலிட்டிஸோட டோட்டல் வந்து 26 lakhs. அடுத்து அசட் சைட் போகிறோம். ஸோ அசட்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே டேஞ்சிபிள் அசட்ஸ் நம்ம சிவா என்டர்பிரைசஸ்லேருந்து 24 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்ஸ் உள்ளே கொண்டு வந்தோம் இல்லைங்களா, சன்ட்ரி அசட்ஸு, அது வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படிங்கிற சப்ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துடுறோம். எவ்வளோ ரூபா அப்படின்னா 24 lakhs. அடுத்தது நம்ம வியாபாரத்தை வந்து 2 லட்ச ரூபா கூடுதலாக கொடுத்து வாங்கினோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அது இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படிங்கிற சப்ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அது எவ்வளோ ரூபானா 2 lakhs. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் 2 தான். இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லாதனால அசட் சைடு நம்ம டோட்டல் பண்ணிடுறோம். ஸோ அசட்ஸோடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 26 lakhs. ஸோ இப்போ லைபிலிட்டி சைடோடைய பேலன்ஸும் 26 lakhs, அசட் சைடோடைய பேலன்ஸும் வந்து 26 lakhs. ஸோ டோட்டல் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்து நோட்ஸ் டு அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டல்
என்ன வகையான ஷேர் கேபிட்டல் இது அப்படின்னா இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம்? 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை 100 ஈச், ஃபுல்லி பெய்ட் அப். ஸோ டோட்டல் வந்து 25,000 ஷேர்ஸ். அடுத்தது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதே ஒரு லைபிலிட்டிஸ் உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ அந்த லைபிலிட்டிஸ் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸுங்கிற ஹெட்டிங் கீழே கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ ரூபானா 1 lakh. அடுத்து டேஞ்சிபிள் அசட்ஸு. ஸோ டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சன்ட்ரி அசட்ஸ் வந்து 24 lakhs. அடுத்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஸோ நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா, அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸுங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, அதை தான் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் சொல்கிறோம். ஸோ அது வந்து 2 lakhs. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வியாபாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம், அதுக்கு எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலை கொடுத்து வாங்கினா எப்படி நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணோம், எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.